ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா. இந்த கீழ்குந்தாவூரிலிருந்து பனபெட்டா எங்கள் தோட்டம் சொந்த தேயிலை தோட்டத்திலிருந்து ரமேஷ் ராஜா உங்களிடம். தேயிலை பற்றி கொஞ்சம் கேளுங்களேன். அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் கேள்விப்பட்ட வரைக்கு இந்த தேயிலை எப்படிப்பட்ட தேயிலை கொடுத்தாலும் விலையே இல்லை. எடுத்து பாருங்கள், இருக்கிறதுலே சின்ன பொருள் கடுகு, பெரிய பொருள் எடுத்தால் கப்பல், கடுகுலேருந்து கப்பல் வரைக்கும் எல்லாமே விலை ஏறி போகுது. விலை ஏறிடுச்சு. ஆனால் தேயிலைக்கு மட்டும் விலையே ஏறாது. அது என்ன சூட்சமைங்கிறது எனக்கு தெரியல. ஒரு விலை சந்தையில் போய் டீத்தூள் ஒரு 100 கிராம் வாங்கி பாருங்களேன், 20 ரூபா 25 ரூபா. இப்போ கிலோவுக்கு என்னாச்சு? 200 ரூபாய் 250 ரூபா. அது குறைந்த விலை. நம்ம லோக்கல் இந்த நியூ மாவட்டத்துக்குள்ளே விளையிற தேயிலை, அதை வச்சு தயார் பண்ணுற தேயிலை தூளுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு கடையில் போய் டீ சாப்பிடுங்க, டீ கேளுங்க, இத்தினோண்டு ஒரு டம்ளர் கிடையாது, 3/4 டம்ளர் 15 ரூபா. இது 4 கிலோ தேயிலைக்கு தான் 1 கிலோ தேயிலை தூள் தயாரிப்பங்களாமா. உருவாக்க முடியும். 4 கிலோ இலை சந்தை தான் 1 கிலோ தேயிலை தூள். சரி, குறைஞ்சது இப்போ ஏழை எடுக்கிறாங்க இல்லையா, நம்ம கேள்விப்படுறோம், படிக்கிறோம். குறைஞ்ச 130, 140, 150 மேலே தான் போயிட்டுருக்கும். ஆவரேஜாக 150 ரூபா வைங்களேன். அப்படி இருந்தாலும் 4 கிலோ 150னா அதை ஒரு டிவைட் பண்ணுங்க. குறைஞ்ச எவ்வளோ தரணும்? 40 ரூபா. குறைஞ்ச 40 ரூபா வரும். சரி, அதே ஒரு 10 ரூபா. இப்போ ஃபேக்ட்ரியில் இது என்ன பண்ணுவாங்க, தயார் பண்ணுவாங்க டீ தூள். அதுக்கு லேபர்ஸ் இருக்காங்க, சம்பளம் கொடுக்கணும், வண்டிகள் இருக்குது, பெட்ரோல் டீசல் ஊற்றணும், என்னமோ வாட்டு சிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு எல்லாமே ஒரு கிலோவுக்கு நீங்கள் 10 ரூபா எடுங்க, 30 ரூபா தாராளமாக தரலாம். தரமாட்டேங்கிறாங்க. இதில் நடுவில் புரோக்கர்ஸ் இருக்காங்களா, அரசு இந்த வேலை பண்ணுதாங்கிறது எனக்கு இன்னும் திட்டவட்டமே தெரியல. இனி மேற்கொண்டு என் சேனல் மூலமாக இதை ஆராய்ந்து மக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துகிறேன். பாருங்கள், தேயிலை தொழிற்சாலையில் நீங்களும் போய் பாருங்கள், பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கும் தேயிலைத்தூள். அந்த தரமான தேயிலைத்தூள் நமக்கெல்லாம் தரமாட்டாங்க. இருக்கிறதுல கடைசி தரம் அதை தான் கொடுப்பாங்க. தேயிலைத்தூளுக்கு இவ்வளோ விலை எல்லா இடத்துலையும் விற்குது. நமக்கு அப்போ தேயிலைக்கு விலை தரணும் இல்லையா? சரி, இன்னும் 10 ரூபாயில் 15 ரூபா எடுத்துக்க, குறைஞ்சது 25 ரூபாவது கொடுக்கணும். அதுதான் முறை. அதுவும் இல்லாமல் 20 ரூபா கூட ஒரு விலை தராமல் 17, 18, 19 இத்தனைக்கு எனக்கு இருக்கிறது 4 சிறு குறு விவசாயி தான் இருக்கிறது. 1/2 ஏக்கரை தோட்டம், அதுவும் இப்போ லீஸில் இருக்குது. என்ன பார்க்க முடியறதில்ல. கெத்தில் வெட்டுறது, எருவு வேலை எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அதனால் வேற போய் எடுத்துகிட்ருக்காங்க. அது ஒரு காலத்துக்கு பார்க்கலாம், நம்ம வாங்கிக்கலாம், இருந்து பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு விளைவிச்சு வர்றதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ கோரிக்கையில் வச்சுருக்காங்க, அமைப்புகள் இருக்குது, போராளி இருக்காங்க. எந்த பலனும் இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேயிலைக்கு இவ்வளோ விலை தருவோம், அவ்வளோ விலை தருவோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் கொடுத்த பாடு இல்லை. பாருங்கள், நல்ல விலை இருக்குது, போயிட்டுருக்கு. சரி, நான் தான் சொன்னேன்ல, ஒரு தேயிலை ஒரு 100 கிராம் வாங்கினாலும் இவ்வளோ விலை சொல்கிறாங்க. நம்ம கிலோவுக்கு 17 ரூபா 18 ரூபா. ரொம்ப அநியாயம். இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பாடுபடுவோம். எப்போதான் ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சு, இது அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கலன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா புரோக்கர்ஸ் தான் எல்லாமே எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா தெரியல. நான் இவ்வளவு விளைவிச்சு வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, கடவுள்லேருந்து கப்பல் வரைக்கும் எல்லாம் விலை ஏறி இருக்குது. தேயிலைக்கு மட்டும் விலை ஏறல, தேயிலை தூளுக்கு விலை ஏறுது, டீக்கு விலை ஏறுது. தேயிலைக்கு மட்டும் விலை ஏறாமல் இருக்க காரணம் என்ன? இனிமேல் ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.